நீட் சீரீஸில் வந்து பார்ட் 2 பார்க்க போகிறோம். சாப்டர் வந்து ரே ஆப்டிக்ஸ். ரே ஆப்டிக்ஸில் பார்ட் 2. டாபிக் வந்து பிளேன் மிரர். ப்ரீவியஸ் வீடியோவில் பிளேன் மிரரோட இன்ட்ரோடக்ஷன் சொல்லியிருக்கோம். இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுது, மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா, அந்த டீட்டெயிலாம் சொல்லியிருக்கோம். இந்த பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா லேட்ரல் இன்வர்ஷன், இமேஜ் எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது, எப்படி இன்வெர்ட் ஆகி வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆனால் இமேஜ் என்ன ஆக போகுது அதை பார்க்க போகிறோம். ரொட்டேஷன் ஆகுது மிரர் அடுத்து. மிரர் ரொட்டேட் ஆனால் ஆப்ஜெக்ட் எப்படி ரொட்டேட் ஆகும், எவ்வளோ ஆங்கிள், ஓகே அதை டாபிக் பார்ப்போம். ஸ்டார்ட். இமேஜ் ஃபார்மேஷன் பை பிளேன் மிரர்ன்ற டாபிக் கீழே இமேஜ் எப்படி இன்வெர்ட் ஆகி வருது. இந்த ஆப்ஜெக்ட் பாருங்க, ஒரு ஜக்கு வச்சிருக்கோம். இல்லை வந்து இது வந்து ஃப்ரண்ட் சைடு ஆஃப் தி மிரர். திஸ் இஸ் ஃப்ரண்ட் சைடு. இது வந்து பேக் சைடு ஆஃப் த மிரர். We know that image distance is equal to object distance. இப்போ வந்து இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகும், இப்போ நாங்கள் ஒரு பாயிண்ட் வச்சுன்னா திஸ் இஸ் இமேஜ் டிஸ்டன்ஸ். அதெல்லாம் நம்ம இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் சொல்லியிருப்போம். ஈக்குவல் டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும், இமேஜ் கிடைக்கும். திஸ் இஸ் ஆப்ஜெக்ட், திஸ் இஸ் இமேஜ், வீன்னு சொல்லுவோம். இப்போ நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்குன்னா எல்லா பாயிண்ட்ஸுக்கான இமேஜ் கன்சர்ன் பாயிண்ட்ஸ் இங்கே வரும். இதான் தேவை. இப்போ ஜக்கில் இப்போ இந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸாக நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் 3 பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறேன். ஜக்கில் பாயிண்ட் ஏவை சூஸ் பண்ணுறேன், அண்ட் பாயிண்ட் பியை சூஸ் பண்ணுறேன், அண்ட் பாயிண்ட் சியை சூஸ் பண்ணுறேன். we know that each and every point இந்த ரே வந்து என்ன ஆகும், அந்த ஆப்ஜெக்ட் விட்டு வெளியே போகும். இப்போ பாயிண்ட் ஏலேருந்து ஒரு ரே வெளியே போகுதுன்னா அதோட இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது, இங்கே ஏ டேஷில் ஃபார்ம் ஆகுது. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த பாயிண்ட் ஏக்கும் மிரருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், அதாவது ஆப்ஜெக்ட் ஏக்கும் மிரருக்கும் உள்ள டிஸ்டன்ஸும் இமேஜ் ஏக்கும் மிரருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஈக்குவல் ஆகும். யூ இஸ் ஈக்குவல் டு மேட்சா. அப்ப A வந்து closer to the mirror, so A dash is closer to the mirror then C. இப்போ அடுத்த பாயிண்ட் பாருங்க, சின்ற பாயிண்ட்டை சூஸ் பண்றப்ப எரேஸ் பண்ணிடலாம் புரியுறதுக்காக. இப்போ I am choosing the C point. The C point is like this. This is U. Position of the C point இங்க எழுதுறேன். Position of C point greater than position of point A. அப்பனா என்ன அர்த்தம், சின்ற பாயிண்ட் மிரரை விட்டு ரொம்ப தூரமா இருக்கு ஏவோட கம்பேர் பண்ணும்போது. இப்போ சி பாயிண்ட் இமேஜ் எப்படி இருக்கணும், ஏ டேஷை விட்டு தள்ளி இருக்கணும். இப்போ பாருங்க உங்களுக்கு ஏசிபின்னு வந்திருக்கு. அப்போ நம்ம இமேஜ் வரணும், எக்ஸாக்டா லேட்ரல் இன்வெர்ட் ஆகாம வரணும்னா உங்களுக்கு இப்படி வந்திருக்கும். பார்த்துக்கலாம உங்களுக்கு என்ன ஆகுது, எப்படி இன்வெர்ட் ஆகி வந்துருக்கு. லேட்ரல் இன்வர்ஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இப்போ இமேஜ் வந்து இந்த ஃபுல் ஜக்கோட இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து இங்கே யூவா இருக்குன்னா, சார் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் யூவா இருக்குன்னா இமேஜ் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு என்னது வி ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்கு. பட் இன்வெர்ட் லேட்ரலி இன்வெர்ட் ஆகி வந்திருக்கு. இதான் இமேஜ் ஃபார்ம் ஆகும்போது இது மாதிரி ஃபார்ம் ஆகும் எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ல. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரிவால்வ் ஆச்சுன்னா பிளேன் மிரருக்கு முன்னாடி, இன் ஃப்ரண்ட் ஆஃப் பிளேன் மிரர், இது வந்து ஃப்ரண்ட் சைடு, இது வெரி இம்பார்ட்டன்ட். ஃப்ரண்ட் சைடு ஆஃப் த மிரர், இது வந்து பேக் சைடு ஆஃப் த மிரர். இப்போ ஃப்ரண்ட் சைடில் நான் ஆப்ஜெக்ட் ஓன்ற இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன். இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரிவால்வ் அலாங் திஸ் கர்வ். திஸ் இஸ் த ரேடியஸ். சப்ஸ்டண்ட் ஆங்கிள் தீட்டா. இப்போ டே சுற்றிக்கிட்டே வந்து ஓவர் டேஸில் வந்து நிற்கிதுப்பா. ஃபாலோ திஸ் கர்வ். இப்போ இது கன்சர்ன் இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா அதே மாதிரி தான். ஓக்கு பதிலாக இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன வந்துருக்கு, அதோட இமேஜ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓ டேஸோட இமேஜ் ஐ டேஸுக்கு வந்திருக்கு. இந்த கர்வ்ல ஃபாலோ ஆகுது, இந்த கர்வ்ல ஃபாலோ ஆகுது. இப்போ டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷனை பாருங்க, ஆப்ஜெக்டோட டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் இஸ் கிளாக் வைஸ் ரொட்டேஷன். இமேஜோட டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் எப்படி இருக்குன்னா ஆன்டி
கிளாக் வைஸ் ரொட்டேஷன் இருக்கு. இப்போ நம்ம இங்க பாயிண்ட் ஆப்ஜெக்ட்னு பார்த்தோம். இப்போ ஒருவேளை எக்ஸ்டெண்ட் ஆப்ஜெக்டா இருந்தா என்ன ஆகும்? இப்போ இங்க பாருங்க, we have a rod. இந்த ராட்ல வந்து ஒரு சின்ன பிளேட் மாட்டி விட்டுருக்கோம். இந்த பிளேட் வந்து என்னது, கிளாக் வைஸ் சுத்துது. எஸ், டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் இஸ் கிளாக் வைஸ். சேம் டைம் இமேஜ் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆக தெரியும். எந்த இமேஜ் எந்த ஆப்ஜெக்ட் வந்து க்ளோசஸ்ட் டு மிரரா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இமேஜும் க்ளோசஸ்ட் டு மிரரா தான் ஃபார்ம் ஆகும். இப்போ இதுக்கு ஆப்போசிட்டா இங்க இமேஜ் ஃபார்ம் ஆகும், லேட்டரலி இன்வெர்டட். இப்போ இங்க பார்த்த மாதிரி பாயிண்ட் ஆப்ஜெக்ட் வந்து கிளாக் வைஸ் சுத்துச்சுன்னா இமேஜ் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் சுத்துது இல்லையா? அதே மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆப்ஜெக்ட் இங்க வந்து என்னது, கிளாக் வைஸ் சுத்துது. தட் இஸ் a கிளாக் வைஸ் ரொட்டேஷன். அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் இந்த இமேஜ் வந்து எப்படி சுத்துது, ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துது. அதாவது இது வலது பக்கமா சுத்தினா இது இடது பக்கமா சுத்தணும். இதான் இமேஜ் வந்து எப்படி ரொட்டேட் ஆகுது. பிளேன் வந்து மிரர் ஃபிக்ஸ்டு, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மிரர் இஸ் ஃபிக்ஸ்டு, பிளேன் மிரர் இஸ் ஃபிக்ஸ்டு. இப்போ மிரர் ரொட்டேட் ஆனால் என்ன ஆகும்? மிரர் ரொட்டேட் ஆகும்போது ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன ஆகுது? அதான் இப்போ பிளேன் மிரர் இஸ் நாட் ஃபிக்ஸ்டு. மிரர் இஸ் நாட் ஃபிக்ஸ்டு. பிளேன் மிரர் இஸ் நாட் ஃபிக்ஸட். இது என்ன போகுதுன்னா பட் ரொட்டேட்டிங், சுத்த போகுது. இப்போ நான் ஒரு யூனிக் பொசிஷன்ல ஒரு பிளேன் மிரர் எடுத்துக்கிறேன். இந்த பிளாக் கலர்ல ஆப்ஜெக்டை வந்து இங்க வைக்கிறேன். ஆப்ஜெக்ட் இங்க வைக்கும்போது ரெட் கலர் லைன் ரே சேம் திங் வந்து பாயிண்ட் ஓல மோதுது. இது ரிஃப்ளெக்ட் ஆகுது லைக் திஸ். ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு, ரே அது போகுது. This is the incident ray, this is the reflected ray. இது back side of the mirror, same thing. நம்ம நார்மல் லைன் வரையணும். நார்மல் லைன் ப்ளூ கலருக்கு மாத்திக்கிறேன். This is a normal line. Incident line is equal to perpendicular to the plane surface. So this is the incident angle theta I. This is a reflected angle R. This is a mirror position 1. This is the object. We need to find the position of the image. Position of the image எப்படி வரணும்? இதுக்கான இப்போ இங்கே ஒரு ரே நம்ம எடுத்துக்கோம், ஸ்ட்ரைட் ரே. இது ஸ்ட்ரைட் ரே ஆல்சோ நோன் அஸ் நார்மல் லைன். இது என்ன ஆகும், நார்மல் லைன் வர ரே வந்து திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகும். அதில் பேக் சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் நான் பேக் சைடு ரெகுலர் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ரிஃப்ளெக்டட் ரேவை நான் பேக் சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ வி கெட் அ இமேஜ் 1. மிரர் 1ஓட இமேஜ் பொசிஷன் ஆகுது இமேஜ் 1. The object வந்து fixed. Here object is fixed. நம்ம மிரர் தான் ரொட்டேட் பண்ண போறேன். இப்போ நான் வந்து மிரரோட பொசிஷனை மாத்த போறேன். மிரரோட பொசிஷன் என்ன கலர் மாத்திரேன்னா கிரீன் கலர் மாத்திக்கிறேன். So this is a new position of the mirror. Here now mirror rotated angle theta. New position of the mirror is M2. This is M2. This is a old position M1. This is M1 is a old position. இப்போ நான் மிரரை ரொட்டேட் பண்ணிட்டேன். இப்போ மிரரை ரொட்டேட் பண்ணும்போது சேம் ஆங்கிள் இந்த நார்மல் லைனை ரொட்டேட் ஆகும். உங்களுக்கு தெரியும், we know that. This is a new normal. Okay. This is the previous one, N1. N2 is a new position. இப்போ எந்த செட்டப்பும் மாற போடல. மிரர் வந்து ரொட்டேட் ஆயிருக்கு, அதனால நார்மல் லைன் ரொட்டேட் ஆயிருக்கு. ஆப்ஜெக்ட் மாறல. இப்போ இன்சிடென்ட் ரே மாறல, அதே பொசிஷன் இருக்கு. இப்போ நார்மல் லைன் மாறிடுச்சு. அப்போ வாட் இஸ் அ நியூ ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்டட் ரே? ரிஃப்ளெக்டட் ரே வந்து மாறும் இல்லையா? அதை வந்து நான் என்ன கலருக்கு வருதுன்னா பிளாக் கலர்ல வரைகிறேன். ரெட்லேயே வரைஞ்சிருக்கோம், கன்ஃபியூஷன் இருக்காது.
திஸ் இஸ் அ ரிஃப்ளெக்டட் ரே. இப்ப நார்மல் லைன் எவ்வளவு ஆங்கிள் ரொட்டேட் ஆயிருக்கும்? மிரர் வந்து தீட்டா ஆங்கிள் ரொட்டேட் ஆனதுனால நார்மல் லைன் எவ்வளவு ஆங்கிள் ரொட்டேட் ஆயிருக்கணும்? தீட்டா ஆங்கிள் ரொட்டேட் ஆயிருக்கணும். ரெண்டு சேம் சென்ஸ் தான். இது ரெண்டுமே ஆன்டி கிளாக் வைஸா ரொட்டேட் ஆயிருக்கு. இப்போ வாட் சுட் பி திஸ் ஆங்கிள் அண்ட் திஸ் ஆங்கிள்? இப்ப கவனமா பாருங்க. இந்த இடத்துல இந்த டோட்டல் ஆங்கிள் இஸ் சை, ரைட்? திஸ் டோட்டல் ஆங்கிள் இஸ் தீட்டா. இப்போ இந்த ஆங்கிள் என்ன இருக்கும்? I minus தீட்டாவா இருக்கும். ஸோ நியூ பொசிஷன் ஆஃப் த மிரர், மிரரோட நியூ பொசிஷனோட இன்சிடென்ட் ஆங்கிள் I minus தீட்டா. இன்சிடென்ட் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ரிஃப்ளெக்டட் ஆங்கிள். அப்போ நியூ ரிஃப்ளெக்டட் ரேயோட ஆங்கிள் வந்து I minus தீட்டா. திஸ் இஸ் அ ரே, இன்சிடென்ட் ரே ஆல்வேஸ் நாட் சேஞ்ச். இது வந்து ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்டட் ரே. திஸ் இஸ் R1. இது வந்து செகண்ட் ரிஃப்ளெக்டட் ரே R2. ஏன்னா நார்மல் மிரரை சுத்துறதுனால நார்மல் லைன் வந்து சுத்திடுச்சு. அதனால ரிஃப்ளெக்டட் ரேவும் என்ன இருக்கு? சுத்தி இருக்கு. இப்போ வாட் இஸ் நியூ இமேஜ்? நியூ இமேஜ் பேக் சைடு வரணும் இல்லையா? ஸோ நான் பேக் சைடு எக்ஸ்டெண்ட் பண்றேன். லைக் திஸ். இதோட லைன் ஸ்ட்ரைட் லைனா வரணும். பிளாக் கலர்ல போட்டுப்போம். ரெண்டு ரே வரும் இல்லையா நமக்கு? இது எப்படி வரணும்னா அது வந்திருக்கும் சம்மர். ஓகே, மார்க் பண்ணி தான் வரையணும். There is an on by okay, adjust பண்ணி வரைஞ்சிக்கும். This is a new position of the image I2. இப்போ இமேஜ் I1க்கும் I2க்கும் இருக்கிற ஆங்கிள் என்னன்னு நமக்கு தெரியுதா? நம்ம இமேஜ் எவ்வளவு ரவுண்டு சுத்தி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு நம்ம ரிஃப்ளெக்டட் ரேயோட ஆங்கிள் எங்க R1க்கும் R2க்கும் இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்கிறோம்னா இந்த ஆங்கிளை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ தட் ஆங்கிள் X is equal to என்னவா இருக்கும்? This is a 2R. Total angle is 2R. 2R நம்ம எதை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்? I minus theta plus I minus theta. I is equal to R. இப்போ 2R I cancel ஆயிரு. நமக்கு 2 theta கிடைக்கும். இப்போ this angle should be 2 theta. அப்போ இமேஜ் மிரர் theta angle rotate ஆனா இமேஜ் எவ்வளவு ஆங்கிள் ரொட்டேட் ஆகுது? 2 theta ஆங்கிள் ரொட்டேட் ஆகுது. டைரக்ஷனல் சென்ஸ் வந்து சேம் சென்ஸ், ஒரே டைரக்ஷன்ல தான் ரொட்டேட் ஆகும். ஏன்னா இங்க வந்து மிரர் வந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆயிருக்கு. அதே மாதிரி இமேஜ் என்ன இருக்கு? கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மிரர் வந்து தீட்டா ஆங்கிள் ரொட்டேட் ஆனா இமேஜ் 2 theta ஆங்கிள் ரொட்டேட் ஆகும்.